Hi friends, Python list detailed explanation பார்க்க போறோம். First, what is list? இதனுடைய definition பார்த்தறலாம். A list is a collection of items or values stored in a single variable. அதாவது ஒரு வேரியபிள்ல நிறைய வேல்யூஸை ஸ்டோர் பண்ண முடியும் லிஸ்ட் யூஸ் பண்ணி. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கான்செப்ட்ல எல்லாம் ஒரு வேரியபிள்ல ஒரு சிங்கிள் வேல்யூ ஸ்டோர் பண்ணி பார்த்துருப்பீங்க. இது அப்படியே ஆப்போசிட், நிறைய வேல்யூஸை நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். லிஸ்ட் கான்செப்டை நீங்க இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக சிம்பிளா வீட்டில் இருக்கக்கூடிய பேஸ்கெட் அதுல ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். இதை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. இதை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா லிஸ்ட் உங்களுக்கு ஈஸி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஆர்டர்டா இருக்கும். நீங்க ஒரு பேஸ்கெட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் வச்சுட்டு அடுத்து வெஜிடபிள் வைக்கிறீங்கன்னா அந்த ஆர்டர் வந்து நம்ம மாத்தாம மாறாது. ஆர்டர் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் லிஸ்ட் ஐட்டமும் ஆர்டர் மாறாது. அடுத்து அலோஸ் டூப்ளிகேட்ஸ்னா என்ன? ஒரே மாதிரி இன்னொன்னு இல்லையா? அப்ப நீங்க ஒரு பேஸ்கெட்ல 2 பனானா வைக்க முடியும், ஒரே மாதிரி நிறைய வைக்க முடியும் இல்லையா? அதே மாதிரி தான் ஒரே மாதிரி ஐட்டத்தை நிறைய ஸ்டோர் பண்ண முடியும் லிஸ்ட்ல. மியூட்டபிள் அப்படின்னா கேன் சேஞ்ச் வேல்யூஸ். எப்படி ஒரு பேஸ்கெட்ல ஒரு மேங்கோ இருக்கு, அதை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக அந்த பிளேஸ்ல ஆரஞ்சு வைக்க முடியும். அதே மாதிரி தான் நம்ம ஆல்ரெடி ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு அதே பிளேஸ்ல வேற ஒரு ஐட்டத்தை ஸ்டோர் பண்ண முடியும். அடுத்து கேன் ஹோல்டு டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ். நீங்க நம்பர் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது. ஸோ நிறைய நம்பர் ஸ்டோர் பண்ணலாம், அது கூட ஸ்ட்ரிங்கும் ஸ்டோர் பண்ணலாம், அது கூட ஃப்ளோட் வேல்யூம் ஸ்டோர் பண்ண முடியும், பூலியன் வேல்யூஸ் கூட ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ் இதெல்லாமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஐட்டம்ஸ் இல்லையா? அது எல்லாமே ஒரு பேஸ்கெட்டில் போடுற மாதிரி தான் லிஸ்ட்லேயும் நம்மளால டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் லிஸ்டோடைய சின்டாக்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லிஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் கொடுத்துடணும். ஸோ ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணிட்டு இப்போ டிஃபைன் பண்ண போறோம். டிஃபைன் மீன்ஸ் அதில் வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்றதுக்கு ஈக்குவல் டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அண்ட் ஸ்கொயர் பிராக்கெட் வந்து போட்டுட்டு ஸோ அந்த வித்தின் ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள நம்ம நிறைய கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம் ஸ்டோர் பண்ண போறோம். அப்போ ஒவ்வொன்றையும் வந்து செப்பரேட் பண்றதுக்கு செப்பரேட்டர் கமா யூஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஐட்டம் 1 கமா ஐட்டம் 2 கமா ஐட்டம் 3ன்னு சொல்லிட்டு எவ்வளோ லிஸ்ட் ஐட்டம்னாலும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்து சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். இது லிஸ்டோடைய நேம் டிக்ளேர் பண்ணுறோம் ஈக்குவல் டு இப்போ நம்ம வேல்யூஸை வந்து டிஃபைன் பண்ணிக்க போகிறோம். ஸ்கொயர் பிராக்கெட்ல டபுள் கோட்டேஷனில் ஸ்ட்ரிங் வேல்யூ ஆப்பிள், அதே மாதிரி பனானா, மேங்கோ ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ லிஸ்ட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே எப்படி ஸ்டோர் ஆகும்னா இன்டெக்ஸ், அதுக்குன்னு ஒரு இன்டெக்ஸ் வேல்யூ வந்து அசைன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆப்பிள் இருக்கு இல்லையா, அது வந்து 0, ஏன்னா அது ஃபர்ஸ்ட் பொசிஷன் இல்லையா? அதை வந்து 0ன்னு தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அடுத்து செகண்டா இருக்கிறத வந்து 1ன்ட்டு ஸ்டோர் ஆகும் இன்டெக்ஸ் வேல்யூ. தேர்டா இருக்கிறத வந்து 2ன்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எப்படி அக்சஸ் பண்றது, எடுத்து லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஐட்டத்தை எப்படி எடுத்து நம்ம டிஸ்பிளே பண்றது அப்படின்னா நம்ம பார்த்த மாதிரி அதுக்கு ஒரு இன்டெக்ஸ் வேல்யூ இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அப்போ ஃப்ரூட்ஸ் ஆஃப் 0 அப்படின்னா ஆப்பிள் பிரிண்ட் ஆகும். ஸோ ஃப்ரூட்ஸ் ஆஃப், அதாவது ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு 1 போட்டால் பனானான்னு பிரிண்ட் ஆகும், 2ன்னு போட்டோம்னா மேங்கோ அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எக்ஸாம்பிள்குள்ளே போயிடலாம். இப்போ லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அண்ட் லிஸ்ட்டில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஃபைலை வந்து கிரியேட் பண்ணி .py கொடுத்து ஸ்டோர் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறோம், அதுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம். ஃப்ரூட்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் டிஃபைன் பண்ண போகிற வேல்யூஸை ஆப்பிள் கமா செப்பரேட்டர் வந்து கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் வேல்யூ பனானா. ஸோ இந்த ஆப்பிள் அண்ட் பனானா ரெண்டுமே வந்து ஸ்ட்ரிங் வேல்யூ ஒரே டைப் தான் நான் கொடுத்துருக்கேன். அடுத்த எக்ஸாம்பிளில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் வேல்யூஸ் கொடுக்கலாம். இப்போ நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், இப்போ நம்ம டிஸ்பிளே பண்ணணும் இல்லையா? ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள அப்படியே என்ன பண்ணுங்கன்னா நம்மளுடைய லிஸ்டோடைய நேமை வந்து கொடுத்துருங்க. ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்டு ரன் பண்ணலாம். அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி இருக்கோ அந்த டிஃபைன் பண்ணது அப்படியே நம்மளுக்கு என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். ஓகே, அடுத்து இண்டிவிஜுவலாக நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஃப்ரூட்ஸ் பக்கத்தில் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுட்டு 0 அப்படின்னு கொடுக்குங்க. ஸோ 0னா ஆப்பிள் அப்படின்றது நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பனானா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகுது. இல்லை என்னால் 1 by 1 இப்படிலாம் டிஸ்பிளே பண்ணிகிட்டே இருக்க முடியாது அப்படின்னா என்ன பண்ணலான்னா ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபார் வேரியபிள் நேம் வந்து கொடுக்கணும். ஃப்ரூட் அப்படின்னு ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துட்டு இன் கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு லிஸ்டோடைய நேம் என்ன, ஃப்ரூட்ஸ், லாஸ்ட்டு ஒரு கோலன் வச்சுட்டு
print ஃபங்க்ஷனில் வேரியபிள் நேம் என்ன ஃப்ரூட் இது கொடுத்துடணும். அப்படி மீனிங் என்னென்னா ஃப்ரூட்ஸில் ஆப்பிள் பனானா இருக்குது. ஸோ லூப் வந்து என்ன ஆகும்னா ஓடும்போது ஃபஸ்ட்டு ஆப்பிள் ஃப்ரூட்டில் ஸ்டோர் ஆகி பிரிண்ட் ஆகும். அடுத்து பனானா ஃப்ரூட்டில் ஸ்டோர் ஆகி பனானா பிரிண்ட் ஆகும். இதுதான் இதனுடைய லூப் ப்ராசஸ். இப்போ பாருங்கள் அவுட்புட்டில் ஆப்பிள், அதுக்கப்புறம் நியூ லைனில் பனானா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆயிருக்கு. நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து லென்த் ஃபங்க்ஷன் சொல்லலாம், இல்லை மெத்தட்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, இந்த லென்த் ஃபங்க்ஷன் என்ன செய்யும்னா நம்மளுடைய லிஸ்ட் ஐட்டத்தை கவுண்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணோம். ஸோ லென்த் LEN போட்டுட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்தசிஸ்குள்ளே நம்மளுடைய லிஸ்ட் நேமை உள்ளே கொடுத்துடணும். ஸோ கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுவே கவுண்ட் பண்ணி சொல்லிடும் 4 ஐட்டம்ஸ் உள்ள ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ அடுத்தது என்ன காட்ட போறேன்னா 101 அப்படின்றது 0 இன்டெக்ஸ் அப்படின்றத நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அதை நம்ம எப்படி டிஸ்பிளே பண்றது அப்படின்றத நான் காட்ட போறேன். ஸோ அதுக்கு நான் ஃபார் லூப் தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ ஃபார் வேரியபிள் நேம் இன் கீவேர்டு யூஸ் பண்ணிட்டு ஸோ பக்கத்தில் வந்து ரேஞ்ச் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ரேஞ்ச் வச்சுட்டு கோலன், இந்த ரேஞ்சுக்குள்ள அகைன் நான் என்ன பண்ண போறேன்னா உள்ள இருக்கக்கூடிய லிஸ்ட் ஐட்டத்தை கவுண்ட் பண்ணுறதுக்காக லென்த் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இதோடைய மீனிங் என்ன அப்படின்றத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த லென்த் ஃபங்க்ஷன் கவுண்ட் பண்ணும் 4 அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்லேருந்து -1 பண்ணும். அப்போ 3. அப்போ எப்படி ஜென்ரேட் பண்ணும்னா 0 1 2 3 இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணோம். ஸோ இப்படி ஜென்ரேட் ஆகும்போது லூப் ஓடும்போது 0 வந்து ஃபர்ஸ்ட் ஐல ஸ்டோர் ஆகும். 0 பொசிஷன் அப்படின்றது 101 நம்மளுக்கு குறிக்கும். இதை எப்படி நம்ம டிஸ்பிளே பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் ஃபர்ஸ்ட் வந்து இன்டெக்ஸ் கொடுத்துட்டு கமா ஐ வேரியபிளை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். அதில் தான் பொசிஷன் வந்து ஸ்டோர் ஆகும், அதாவது இன்டெக்ஸ் வேல்யூ ஸ்டோர் ஆகும். அடுத்தது நம்ம நேம் ஐட்டம் நேமை டிஸ்பிளே பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா ஒரு மாதிரி ஒரு ஆரோ செட் பண்ணிவிட்டு கமா ஃப்ரூட்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் வேரியபிள் நேம். ஸோ கீழே பார்த்தீங்களா இன்டெக்ஸ் 0ல் 101 இந்த மாதிரி எல்லா இன்டெக்ஸ் வேல்யூ ப்ளஸ் ஐட்டம் எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ இதை இன்னும் ஷார்ட்டாக நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னா இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு, நியூமரேட் அப்படின்னு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ணிட்டு இதுக்குள்ள லிஸ்டோடைய நேமை வந்து கொடுத்துடணும். அவ்வளோதான். இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா 2 விஷயத்தை எடுத்துகிட்டு வரும். இன்டெக்ஸ் வேல்யூம் எடுத்துகிட்டு வரும், ஐட்டம் அதாவது உள்ள இருக்கக்கூடிய ஸ்டோராக இருக்கக்கூடிய ஐட்டத்தையும் எடுத்துகிட்டு வரும். ஸோ நம்ம ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணால் போதும், இன்டெக்ஸ் இந்த இடத்துல ஐட்டம், அவ்வளோதான். ரன் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் சேம் அவுட்புட் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆயிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரேஞ்ச் ஃபங்க்ஷன் பார்த்தோம், லென்த் ஃபங்க்ஷன் பார்த்தோம், எனுமரேட் ஃபங்க்ஷன் பார்த்தோம். இப்போ அப்பன் ஃபங்க்ஷன். அப்பன் அப்படின்னா ஒரு ஐட்டம் வந்து லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அது எங்கே ஆட் ஆகும் அப்படின்னா லாஸ்ட் எண்டில் ஆட் ஆகும். ஸோ எப்படி ஆட் பண்ணுறதுனா லிஸ்ட்டு நேம் கொடுத்துருங்க, டாட் கொடுத்துட்டு இதிலே பாருங்கள் நம்மளுக்கு அப்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருதா. ஸோ அது ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா என்ன ஆட் பண்ணணுமோ அதை வந்து கொடுத்துடணும். இப்போ நான் ஆரஞ்ச் அப்படின்ட்டு அந்த ஐட்டம் நேம் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு உள்ள ஆட் ஆகிருக்கும். ஸோ ஃப்ரூட்ஸ். ஸோ பாருங்கள் லாஸ்ட்டாக நம்மளுக்கு என்ன இருக்குது ஆரஞ்ச் அப்படின்றது ஆட் ஆகிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்சர்ட் ஃபங்க்ஷன் ஆட் ஐட்டம் அட் ஸ்பெசிஃபிக் இன்டெக்ஸ், அதாவது நீங்களே எனக்கு ஃபர்ஸ்ட் இன்டெக்ஸில் இந்த ஐட்டத்தை ஆட் பண்ண அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ இன்சர்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸில் ஃபர்ஸ்ட் இன்டெக்ஸ் வேல்யூ 1. இப்போ நம்ம டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணோம் அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதை நம்ம இங்கே யூஸ் பண்ணி பார்த்துடலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் இன்டெக்ஸில் 101 வந்து ஆட் பண்ண அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ பாருங்க இந்த இடத்துல இதான் ஃபர்ஸ்ட் இன்டெக்ஸ் 101 ஆட் ஆயிருக்கு. ஸோ அப்போ டூப்ளிகேட்ஸ் என்ன ஆயிருக்கு லிஸ்ட்டில் நம்மளுக்கு அலோவ் பண்ணுது. ஓகே, இன்னும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும் அப்படின்னா இதை 102 மாற்றிடலாம். ஸோ இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் இன்டெக்ஸில் இப்போ 102 அப்படின்ட்டு நம்மளுக்கு ஆட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ரிமூவ் ஃபங்க்ஷன். இது வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு ஐட்டத்தை நம்ம ரிமூவ் பண்ண முடியும். ஸோ லிஸ்ட் நேம் டாட் ரிமூவ். ஸோ இதுக்குள்ள டபுள் கொட்டேஷனில் இப்போ நான் பனானாவை ரிமூவ் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் பனானா மட்டும் அதில் இருக்காது. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பாப் ஃபங்க்ஷன். இதுவும் ரிமூவ் பண்ணுறதுக்காக தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. பாப்னா லாஸ்ட் ஐட்டம் மட்டும்தான் ரிமூவ் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு பாப் இப்படி கொடுத்துட்டு இங்கே ரன் பண்ணும் பொழுது பாருங்கள் ட்ரூ இது மட்டும் இந்த லிஸ்ட்டில் இருக்காது. ஓகேவா? இதை இன்னொரு வேவும் யூஸ் பண்ணலாம்.
இன்டெக்ஸ் கொடுத்து எனக்கு பர்டிகுலராக ரிமூவ் பண்ணு அப்படின்னு பாப்பை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பாப்பில் வந்து இன்டெக்ஸ் வேல்யூ கொடுக்குறேன் 1 அப்படின்னு கொடுக்குறேன். பாருங்க ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல என்ன இருந்துச்சு பனானா. ஸோ நம்மளுக்கு பனானா மட்டும் ரிமூவ் ஆயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு விஷயத்த நீங்கள் கவனிக்கணும். இப்போ நம்ம ரிமூவ் பண்ணுறோம், ரிமூவ் ஆகுற மாதிரி நம்மளுக்கு காட்டுது. பட் அகைன் வந்து நம்ம ரன் பண்ணும் பொழுது சேம் நம்ம ப்ரோக்ராமில் என்ன லிஸ்ட் ஐட்டம் வச்சுருக்கோமோ அந்த லிஸ்ட் ஐட்டம் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ இந்த ப்ரோக்ராம்லேயே பாருங்களேன், இப்போ இந்த இடத்துல வந்து லிஸ்ட் ஐட்டத்தை டிஸ்பிளே பண்ணுது. ஓகே, பனானா இருக்குன்னு காட்டுது. அந்த பனானாவை ரிமூவ் பண்ணிட்டோம். பாருங்க இந்த இடத்துல பனானா இல்லைன்னு காட்டுது. இப்போ அகைன் நான் ரன் பண்ணுறேன். இப்போது இந்த இடத்துல என்ன இருக்கணும், பனானா இல்லாமல் தானே காட்டணும். பட் ஃப்ரெஷ்ஷாக என்ன பண்ணுது, நம்ம என்ன லிஸ்ட் ஐட்டம் வச்சுருக்கோமோ அதை தான் காட்டுது. ஸோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா நம்மளுடைய ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது ப்ரோக்ராமுக்குள்ளே என்ன லிஸ்ட் ஐட்டம் வச்சுருக்கோமோ அதை வந்து ரீஸ்டார்ட் பண்ணும். அதை வச்சு தான் நம்மளுக்கு ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும். ஏற்கனவே ரிமூவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது அந்த ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷனோட அந்த மெமரியில் வந்து அது பெர்மனெண்ட்டாக ரிமூவ் ஆகும். தவிர அகைன் ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது அது ரிமூவ் ஆகாது, ரீஸ்டார்ட் தான் ஆகும், ஃப்ரெஷ்ஷாக தான் ஸ்டார்ட் ஆகும். இதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, அதுக்குன்னு நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபைல் வச்சு சேவ் பண்ணாதான் பெர்மனெண்ட்டாக நம்ம ரிமூவ் பண்ணதை சேவ் பண்ண முடியும். சேஞ்ச் வேல்யூ. இப்போ லிஸ்ட் ஐட்டம் பனானா ஸ்டோர் ஆயிருக்குன்னா அதை நான் அப்படியே ஆரஞ்சாக மாற்றணும், அதே பிளேஸில் நான் ஆரஞ்சாக மாற்றணும் அப்படின்றத நம்ம பண்ண முடியும். ஸோ ஃப்ரூட்ஸ் அவருடைய இன்டெக்ஸ் வேல்யூ என்ன 1. ஸோ ஈக்குவல் டு இதை நான் கிவி அப்படின்னு மாத்துறேன். ஸோ பாருங்க இந்த இடத்துல கிவின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் செக் இஃப் ஐட்டம் எக்ஸிட். அதாவது ஒரு லிஸ்ட் ஐட்டம் உள்ள இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்றது எப்படி அப்படின்னா இஃப் யூஸ் பண்ணணும். இஃப் யூஸ் பண்ணிட்டு நீங்க என்ன செக் பண்ண போறீங்களோ அதை இங்கே கொடுத்துருங்க. பனானா உள்ள இருக்கா இல்லையா அப்படின்றத நான் செக் பண்றேன். ஸோ இன் கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்மளுடைய லிஸ்டோடைய நேம் கொடுத்துட்டு கோலன் கொடுத்துருங்க. ஸோ பிரிண்ட் பண்றோம். எஸ் பனானா எக்ஸிஸ்ட் அப்படின்னு கொடுக்கும். ஸோ இங்கே பாருங்க எஸ் பனானா எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ பனானா அப்படின்றது இருக்கு. ஸோ பனானா எக்ஸிட் அப்படின்னு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட் லிஸ்ட் நம்ம கிட்ட பாருங்க நம்பர் லிஸ்ட் இருக்கு, அது டிஃபரெண்ட் ஆர்டர்ல இருக்கு. இதை நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல மாத்துறதுக்காக லிஸ்ட் நேம் டாட் ஷார்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதை கொடுத்துருங்க. இப்போ அதை பிரிண்ட் பண்றோம். பிரிண்ட் நம்பர்ஸ். ஸோ அவுட்புட் பாருங்க இப்போ 1 3 4 5 9 சொல்லிட்டு அசெண்டிங் ஆர்டர்ல டிஸ்பிளே ஆயிருக்கு. அப்படியே வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல மாத்தணும் அப்படின்னு என்ன பண்றதுன்னா ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்படி டிசெண்டிங் ஆர்டர்ல மாறும். பாருங்க பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பருக்கு போயிருது. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போறது ஃப்ரெண்ட்ஸ் கம்பைன் டூ லிஸ்ட். ரெண்டையும் எப்படி கம்பைன் பண்றது? ஸோ சி ஈக்குவல் டு num1 பிளஸ் num2. இப்போ சியை பிரிண்ட் பண்ணலாம். print of C. ஸோ பாருங்க ரெண்டும் சேர்ந்து 1 2 3 4 5 6 சொல்லிட்டு டிஸ்பிளே ஆயிருக்கு.